360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜனவரி மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ண அந்த கேது 7ல் இருக்கார். ஒரு பக்கம் இது சிறப்புன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அவர் புதன் நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த புத பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய மீன ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயோட சூரியனோட சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும்னு அர்த்தம். உங்களுடைய ப்ரெஸ்டீஜ் கூடும்னு அர்த்தம். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும்னு அர்த்தம். உங்களுடைய 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு இருக்கிறதுனால வருமானங்கள் இருக்குது, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. அதே சமயத்தில் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சம்பாதிச்சது எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எதிர்பாராத செலவினங்கள் எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது வரைக்கும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தால் கூட நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன தடைகள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வர்றதில்ல பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தான நன்மைகள் இதெல்லாமே உண்டு. எல்லாமே இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இளைய சகோதர சகோதரிகளான நன்மை, உறவினர்களான நட்பலன்கள் இது எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கோ, லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எல்லா விதமான முயற்சிகள்லையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈடுபடுங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதெல்லாம் இருக்குது. இதே தான் உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கையை விட்டு போகணும், அல்லது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக இருங்க. எல்லா விதமான நட்புகளையும் உறவுகளையும் பலப்படுத்துங்க. இது இந்த மாதம் முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவையில்லாத கன்ஃபியூஸ் இந்த மாதம் வச்சுக்கிறாதீங்க. தைரியமாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 18ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய மீன ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறது எவ்வளோக்களவு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களவு முயற்சியினுடைய தன்மை இருக்கோ அதற்கு தகுந்த வெற்றி இந்த வருஷம் ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டுறணும். வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கார். அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கிறார். புதனுமே பார்த்திங்கன்னா மூலம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சோர்சஸ் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி புதன் 10ல் இருந்தால் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும். தொழில் இல்லாமல் எல்லாம் விட்டு விட்டு நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கீங்க, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம்
இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்களுக்கும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறையவே உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திரன் ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். அதுலேயும் கஷ்டப்பட்டு இந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல முதல்ல 10ஆம் இடத்துலேருந்து அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வருவார் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். ஆக கெரியர் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க அமையும். எவ்வளோக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு சுப்பீரியர் இருந்தால் அவங்களும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். வேறு எது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை உண்டு. அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறீங்க கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. வழக்குகள் எதாவது இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பீங்க. அதோடு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறது இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறையா உண்டு. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, வளர்க்கலாம். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போட நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் 18ஆம் தேதிக்குள்ளே ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆர்டர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் கூடும். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான், அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் இந்த மாதம் எதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதோட நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறது காரணம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. எல்லாம் வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒர்க்கில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் நீங்கள் மூவ் ஆகுங்க, ட்ரை பண்ணுங்கள். நல்லதொரு ஃபவுண்டேஷனை ஜனவரியிலே ஆரம்பிங்க. பெட்டர் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக சிவ வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நன்றி, வணக்கம்.